நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சனிக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும். இந்த நாளில் அப்படி என்ன விசேஷம்? முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த வழிபாடுகளில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாகும். சங்கடகர சதுர்த்தி ஜூன் 14 சனிக்கிழமை இன்று வருவதால் இது சனிமகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சனிக்கிழமை அன்று விநாயக பெருமானை வழிபடுவது நமது சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமையுடன் தொடர்புடைய சனீஸ்வர பகவானால் ஏற்படும் தோஷங்களையும் நீக்கும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தியாகும். நமக்கு வரும் சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியத்தை தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடகர சதுர்த்தி திதியானது இன்று சனிக்கிழமை அன்று பிற்பகல் தொடங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை உள்ளது. சதுர்த்தி வழிபாடு பொதுவாகவே மாலை நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதால் சனிக்கிழமையே இந்த வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். அதாவது இன்று. இதில் என்னென்ன வழிபாடு முறைகளை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று மாலை வேளையில் அருகிலுள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும். அபிஷேகங்கள் அனைத்தும் நிறைவடைந்து கற்பூர ஆரத்தி காட்டிய பிறகு விநாயக பெருமானுக்கு நாம் தீபம் ஒன்று ஏற்ற வேண்டும். ஒரு தேங்காயை எடுத்து அதை சரிசமமாக உடைத்து குடுமியை பிரித்து கொள்ளுங்கள். இரண்டாக தேங்காயின் மேல் பகுதியில் 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை விநாயகர் முன்பாக வைக்க வேண்டும். பிறகு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி 2 திரிகளையும் ஒன்றாக இணைத்து கிழக்கு பார்த்தவாறு தீபமேற்ற வேண்டும். 21 அருகம்புல்லை எடுத்து அர்ச்சகரிடம் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரையும் நட்சத்திரத்தையும் கூறி விநாயக பெருமானுக்கு சங்கல்பம் வைத்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபாடுங்கள். ஆலயத்தில் உள்ள நவக்கிரக சன்னதியில் நவக்கிரகங்களை வலம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நவக்கிரக வழிபாட்டை முடித்த பிறகு மீண்டும் விநாயக பெருமானின் சன்னதிக்கு வந்து நம்முடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டி வழிபடுங்கள். ஆலயம் சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம். வீட்டில் உள்ள விநாயக பெருமானின் படத்திற்கு 21 அருகம்புல்லை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். சனிமகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று முழு மனதோடு விநாயக பெருமானை இவ்வாறு வழிபடுவதற்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. விநாயகரை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும், தடைகள் நீங்கி எல்லா காரியங்களும் ஜெயமாகும், வெற்றியாகும். அளவு கடந்த ஆனந்தத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். மனதில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை போன்றவை சரியாக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகச்சிறந்தது. கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே வல்லமை பொருந்தியவர் விநாயக பெருமான் மட்டுமே. நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.